السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعده. اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه أما بعد. قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم. الله سبحانه وتعالى அவைகளுக்கு எங்களுடைய தொழுகைகளையும் எங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கும் அலங்கரிக்கிறதுக்கு நாங்கள் ஓதின பாடமாக்கிற வாக்கள் என்ன செய்வோம்? இந்த ஒரு முறை ரிப்பீட் பண்ணுவோம் இல்லையா? நாங்கள் முதலாவது பாடமாக்கிருக்கோம். ஒரு நிமிஷம் ربنا تقبل منا انك انت السميع العليم ربنا واجعلنا مسلمين لك ومن ذريتنا أمة مسلمة لك وأرنا مناسكنا رحمة إنك أنت الوهاب. الدعاء القرآن الكريم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. இதெல்லாத்துக்கும் அர்த்தத்தையும் பாடமாக்கியிருக்கிறீங்க. கையில் இருக்கிற அந்த தாளில் அர்த்தம் இங்கிலீஷ்ல இருக்குது, இதுலேயே இருக்குது. அதோட சேர்த்ததுக்கு பிறகு நாங்கள் ரெண்டாவது நாள் துவாயினா அதே மாதிரி வாரடைய துவாக்கள் நல்லா. மூணாவது நாள் நேற்று பாடமாக்கினோம் வந்துட்டு ربنا وظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. கஷ்டமான விஷயம் மற்ற மக்களுக்கு தந்த உள்ளத்தை சுத்தமாக தந்த உள்ளம் சுத்தமாகும். அது ஒரு கஷ்டமான வேலை. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ரொம்ப வேலை பேசுவோம். இன்ஷா அல்லாஹ் உள்ளத்தை சுத்தம் எப்படி செய்யணும், மனக்குலத்தை எப்படி சுத்தம் செய்வது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வனஃஸின் வமா ஸவ்வாஹா என்று சொல்லி சத்தியம் பண்ணிக்கிறார். அதுக்கு அவ்வளவு நேரம் கொடுக்கிறோம். நாங்கள் கேட்கிற துவாக்கள் எதுவுமே வீணாகும். ஏண்டா அல்லாவே சொல்லியிருக்கிறான், வீண் விரயம் செய்யவான. நாங்க கேட்க துவாவை அவன் ஏற்றுக்கொள்ளாவிட்டா அந்த துவா வீணாகும் இல்லையா? அல்லாஹ் செய்ய வானத்தை சொல்லி கொண்டு அல்லாஹ் செய்ய மாட்டோம். அது தீவு நாங்க பார்ப்போம். மனிதனுடைய வாழ்க்கையில காண்ற எந்த ஒரு கனவையும் அல்லாஹ் வீணாக்குறதுல கனவு காண ஹதீஸ் தவந்திக்குது. அடியார்கள் தந்த ரப்பை எப்படி இன்னும் நாங்கள் ரெண்டு பேரும் கனவு கண்டிருக்கிறோம். இந்த கனவுக்கு தாப்பரியம் சொல்லும் போது சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரெண்டு பேரும் கேட்டாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த ரெண்டு பேருடைய கனவுக்கு தாப்பரியம் இன்டர்பிரிட்டேஷன் அது பொருத்தமாகவே இன்டர்பிரிட்டேஷன் தரையிறார். நான் செய்வேன், நடந்தோ நடக்கல செய்வேன். அல்லாவோட நீ பேசுவாங்க, அல்லாவோட நீ பேசுவாங்க. நான் செய்வேன். ஒரு கதைக்கு சொல்லுவாங்க, ஒரு மனுஷனுக்கு நோய், நல்ல வாப்பாக்கு நோய் இருந்துச்சு, நோயில இருக்கிறாரு, சக்கராத்துல மாறி பாப்பா வளர்த்து ஒரு ஆடு நல்ல ஆடு, பெரிய ஆடு. யார் வளர்த்தது? பாப்பா வளர்த்த பெரிய ஆடு, நல்ல ஆடு. பாப்பாவை பார்க்க ரெண்டு மகன்மார் வந்தாங்க. வாப்பட பார்த்துட்டு வாப்பட நிலையை பார்த்துட்டு மூத்த மகன் சொன்னாராம் அல்லாட்ட, பாப்பாட்டு நோய் குணமானா இன்ஷா அல்லாஹ் இந்த ஆட்டத்தை ரூபாய் யாரு யாரு ரெண்டாவது மகன் சுமைக்கிறது அவனை சொல்லணுமே. அவன் சொன்னானா பாப்பா மவுத்தானா இன்ஷால்ல இந்த ஆட்டத்தை ரூபாய் கட்ட கொடுத்து சாப்பாடு. ஆடி சொல்லிச்சான், உன்னோட பாப்பா மவுத்தானாலும் சரி, வாழ்ந்தாலும் நான் மவுத்தான். யாரு? அப்ப வாழ்ந்தாலும் சரி, அவன் மவுத்தானாலும் சரி,
அது நேர்ச்சியா இருக்கு. அப்படி இல்லை, செஞ்சுட்டு கேள்வி நல்லா. இதை செஞ்ச யாரும் எனக்கு உதவி. இன் தன்சுருல்லாஹ யன்சுர் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இதை செஞ்சிக்கிறேன். அதான் துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும். நீங்க மன்னிச்சுட்டு வாங்க. நம்ம 27 எல்லாரும் மன்னிப்பு கேட்க போறோம். அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். சரியாப்பா, நீ என்னட்ட மன்னிப்பு கேட்கிறாய், நான் மன்னிச்சிட பிரச்சனை இல்லை. நீ எத்தனை பேரை மன்னிச்சுக்கிறாய்? எங்கள்கிட்ட திருப்பி அல்லாஹ் கேட்டா, நீ எத்தனை பேரை நீ மன்னிச்சுக்கிறாய்? அல்லாஹ்வுடைய 99 சிஃபாத்துல இருக்கிற சில சிஃபாத்துல எங்க வாழ்க்கையில வரும். தஹல்லுகு பி அஹ்லாகிர் ரஹ்மான். அல்லாஹ்வுடைய அந்த கரம் என்ற பண்பு, மன்னிக்கிற என்ற பண்பு, விட்டு கொடுக்கிற என்ற பண்பு, சத்தார் மறைக்கிறது. அல்லாஹ் சத்தார். சத்தார் என்ன? சத்தார் மறைக்கிறது, கேட்டுக்கொள்வது. மற்ற மக்களுடைய பாவத்துக்கு நாங்களும் கேட்டுக்கொள்வோம். ராமர் தவறு செய்ய கண்டாலே அது அல்லாஹ்ட்டே கேட்கணும். யாம இது ஏண்ட மாயாவை யார்கிட்டே போகாது. நான் அதற்கு கேட்போம். நீ ஏண்ட பாவம் கேட்கணும். நீ ஏண்ட பாவம் கேட்கணும். இன்னைக்கு சொல்லுவது நிறைய வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா. அல்லாஹ்வுடைய அழகான திருநாமம். அல்லாஹ்வுடைய அழகான திருநாமம். எனவே நாங்கள் முதலாவது படிச்ச 32 பாடம் ஏதோ செஞ்சு கேட்கிறோம். நேற்று படித்த ஒரு பாடம் துவா சம்பந்தமா படித்தோம். கேட்கக்குள்ள புத்திய என்ன செய்யணும்? புத்திய மடிச்சுட்டு கேட்கிறோம். சும்மா கேட்கிறோம். முடி வளர்த்திக்குது, தெரிச்சிக்குது. தாய் மரம் செடி கொடி ஒன்றுமே இல்லையா? தாய் தான் குடியா? நல்லா கேட்கணும். சுப்ஹானல்லாஹ். அது கராமத். அது கராமத். அல்லாமா உலமா கருதிக்கிறாங்க. அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிஸ்ருடைய நைன் மதிப்பு கருதி வைக்கிறாங்க. இப்ப யாராவது எழுதி சொல்லுவாங்க, எழுதிடுவாங்க இல்லையா? அதாவது உமருடைய கருதி இப்ப அது ஃபேமஸான கருதி. மின் அமீருல், அவ சொல்லல, உமருடைய சொல்லல, மின் அமீருல் முஃமினீன், முஃமின்களுடைய தலைவரிடமிருந்து இலா நீலி மிஸ்ர், மிஸ்ர்ல ஓடுற மிஸ்ர்ல இருக்கிற நைல் நதிக்கும் கடிதம். இன் குன்த தஜ்ரி மின் கிபலிக் ஃபலா ஹாஜத லனா இலைக். நீ ஓட்ட விருப்ப பிரகாரம் தான் நீ ஓடுவதாக இருந்தால் ஓட்ட ஓட்டம் எங்களுக்கு தேவையில்லை. فإن كان الله الواحد القهار يجريك. உலகத்தை ஆளக்கூடிய படைத்து பரிமாறிக்கக்கூடிய ரப்புடைய கட்டளை பிரகாரம் தான் நீ ஓடுவதாக இருந்தால் அவன்கிட்ட கேட்கிறேன், உன்னோட்ட வைக்க. அல்லாஹு வலியுல் தௌஃபீக். உடைய போட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த வரலாறுகளை சொல்லக்குள்ள இத கிரகிக்கிற அளவுக்கு முடியுமா? அமிர்தாசம் கொடுத்தாங்க. கடையத்தை கொண்டு ஆத்துல நிஷாவுடைய கொள்கைக்கு போட்டாங்க. போடக்குள்ள தண்ணி கால் அந்த நைல் நதியில வந்து ஓடிக்கொண்டிருக்குது. ஒரு கால் ஒரு வாய்க்காலாக சின்ன ஒரு கனல் மாதிரி ஓடிக்கொண்டிருக்குது. போட்டு அடுத்த நாள் காலையில சுமத்துல பார்க்குறாங்க. 16 முழு உயரத்துல தண்ணி என்ன செய்யுது போகுது. அன்றைக்கு ஓட ஆரம்பிச்ச தண்ணி இன்று வரைக்கும் வருது. 9 நாடுகள் தான். 9 நாடுகள் மிஸ்ர்ல மட்டுமல்ல, ஜோர்டன், சுடான் வரும். சுடான் வந்து ஜபூத்தி வந்து இப்படியே வந்து மிஸ்ர்ல வந்து செங்கடம். அல்லாஹ்வுடைய எனவே துஆ கேட்கக்குள்ள அல்லாஹ் கேட்கும். அல்லாஹ்வுக்கு எல்லாமே உள்ளே தரவும் வேணும், நல்ல உள்ளாக்கவும் வேணும், தரவும் வேணும். எல்லாம் இதே தான். ஓப்பனா கேட்கும். ஏலா இது நடக்கிற விஷயம் அல்லது துஆ கேட்க நடக்கும். அல்லாஹ் தருவான். அல்லாஹ்வுக்கு. 3வது இன்னைக்கு நான் படிக்க போற பாடம்
துஆ கேட்கிற ஆட்களுக்கு என்ன வேணும் தெரியுமா? பொறுமை. என்ன வேணும்? முழு குர்ஆன்ல முதலாவது நாள் தஃசீர் ஷேக்குல் சொன்னார், அல்லாஹ் 3 விஷயத்துக்கு சொல்றான், நான் உனக்கு கூலி தரேன். 3 விஷயத்துக்கு அல்லாஹ் கூலி தரேன், உனக்கு மரம் கூலி தரேன். சொல்லுவா என்ன சொல்லு? நோம்பு ரைட், நோம்பாளிக்கு அல்லாஹ் தான் கூலி. நீ அல்லாஹ்வுக்கு தான் தெரியல நோம்பா இல்லையா, எனக்கு தெரியும். ரெண்டாவது பொறுமை. இன்னமா யுவஃப ஸாபிரூன, அவருடைய கூலி, பொறுமையாளருடைய கூலி அல்லாஹ் தான் கொடுப்பான். நான் ஏன் பொறுமை செய்கிறேன்? அல்லாஹ் தான் தெரியும். இயலாமைக்கு பொறுமை செய்யவும் வேணும், எனக்கு அவதிக்குள்ள பொறுமை செய்யவும் வேணும். இயலாமையில பொறுமை செஞ்சாலும் பவருக்கு பொறுமை செஞ்ச யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கண்ட பிள்ளைகளுக்கு வெளியே போறது ரொம்ப லேசி. நான் வீட்டுக்குள்ள எடுக்க மாட்டேன், யூசுஃபை கூட்டிடுவான். உண்மையை சொல்றது சொல்லி கதை தூக்கி வெளியே போட்டு கதை போட்டு பேசி யாருக்கு என்ன அவரையும் ஜெமீல் இல்ல செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன். மூணாவது அவன் ஆஃபா வஅஸ்லஹ, யாரு மற்றவர்களை மன்னித்து, எனக்கு அவன் பழிவாங்கி இல்ல மன்னித்தார்களோ அவர்களுக்குரிய கூலியாக இருப்பார் அல்லாஹ். எனவே மக்களை மன்னிக்கிறது பெரிய பாடம். ஓகே, எந்த ஒரு விஷயத்திலையும் துஆவுக்கு பிறகு பொறுமை தேவை. நீங்க கேட்ட உடனே கிடைச்சவங்க கட்டாங்க. எதிரி மகானது சும்மா சொல்லுங்க, வார டிசம்பருக்கு இன்ஷால்லா உலக பரீட்சை. இன்னைக்கு உலக பரீட்சை. உங்களோட மகன் அவருக்கு இப்ப 17 வயசு வார வருஷம் ஒரு வச்சு எவ்வளவு வேலை சொல்லுவோம். டிசம்பர் இப்ப வந்து சொல்ற பாப்பா எனக்கு ஐபோன் வாங்கிட்டாங்களே, பாப்பா ஐபோன் வாங்கிட்டாங்களே, யாரு கேட்கிறாரு? பாப்பாக்கு வாங்கி கொடுக்க வசதி, பாப்பா இறக்கம் யாருடைய யாருடைய பிள்ளையுடைய கேட்கறதுக்கு பாப்பா வாங்கி கொடுத்துருவார். ஆனா இந்த பாப்பா இப்ப வாங்கி கொடுப்பாரா? இப்ப ஏன் வாங்கி கொடுத்தா கோலவல் ஆகும். யாரும் தெரியும், யாரும் தெரியும். இதே மாதிரி அம்மாவுக்கு தெரியும். இப்ப கேட்கிறாய், நான் உனக்கு இப்ப தான் நேரம் காப்பு வச்சுக்கிறேன். யாரும் தெரியும், அல்லாஹ் உனக்கு தருவேன். சுவாரஸ்யமான கதைகள் இது, சுவாரஸ்யமான கதைகள். சும்மா கேட்கிறேன், நாங்கெல்லாம் கல்யாணம் முடிச்சதுக்கு போறதுதான் வசதி வச்சது. கல்யாணம் முடிச்ச வந்து இதே வசதி இருந்தா அங்க முடிச்சு போவான். அல்லாஹ் வசதியத்தான கல்யாணத்துக்கு போதும். எல்லாம் வந்தாலே பாடு. அல்லாஹ்வுக்கு தெரியும் எப்ப ஏது யாருக்கு எப்ப கொடுக்கணும். நீ கேளு, நான் தருவேன். நான் தருவேன். எல்லாத்துக்கும் நேரம். நாங்க கேட்கிறது உண்டு, நீங்க குடும்பத்திலேயோ தஹஜ்ஜத்திலேயோ கேட்கணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் பலஸ்தீனிய கேட்டாலும் சரி, காசாவுக்கு கேட்டாலும் எல்லாத்துக்கும் எல்லா துவாவும் அதுல எந்த டவுட்டும் இல்லை. அல்லாஹ் இந்த துவா கட்டுறது. ஆனா அல்லாஹ்வுக்கு தெரியும் இப்படிதான் தருவாங்க. குர்ஆன்ல வருது, சூரா ஆல இம்ரான்ல இருக்குது, சூரா மரியம்ல இருக்குது. சும்மா சொல்லுமே, நீங்க ஜாவத்தை பள்ளியில் போட்டீங்க, சும்மா லா சமஹம் நடக்காம நீங்க ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின், கலிமா சொன்னவர், ஈமான் கொண்டவர், அல்லாஹ் ரப்பா ஏற்றுக்கொண்டவர். நீங்க இந்த பள்ளியில் வந்தீங்க, வந்து பார்த்து இந்த பள்ளியில் எல்லா மூலையிலையும் ஒவ்வொரு விக்கிரகங்களை வச்சு மக்கள் வணங்கி கொண்டிருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன ஃபீல் வரும்? உங்களுக்கு என்ன ஃபீல் சொல்லுவோம்? என்ன வருது? ஈன ஒரு விக்கிறா, மகன் ஒரு விக்கிறா, முசல்லா மிம்பர் உண்டு, மெஹரா அந்த முசல்லா உண்டு, அந்த மூலையில் உண்டு, இந்த மூலையில் உண்டு, விக்கிரகங்களை வச்சு மக்கள் வணங்கி கொண்டிருக்கிறாங்க. எப்படி
கோபம் கோபம் தான் என்ன செய்ய கோபம் தான் இப்ராஹிம் அடிச்ச மாதிரி செய்வீங்க அடிச்சாலும் உனக்கு இல்லையா அடிச்சா பிரச்சனை வந்தா இப்பதான் தேவைப்படுது சல்லல்லாஹு தேவை எனக்கு நான் தொழுது ஜாபத்தை பள்ளிகளுக்கு வந்து விக்கிரங்களை பார்த்தோட எனக்கு எப்படி ஒரு ஃபீலிங் வாரா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காபத்துல்லாஹ்வுக்கு போயிட்டு 360 விக்கிரங்களை பார்த்த நேரத்துல என்ன ஃபீலிங் வந்து அந்த 360 விக்கிரகங்கள் அந்த இடத்திலிருந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கு இடத்தை மாத்துறதுக்கு வெளியே போடுறதுக்கு 21 வருஷம் யாருக்கு இதான் போகும் இதான் போகும் எத்தனை வருஷம் சொல்லுங்க நீங்க வேற ஒருத்தர் வச்சாலே இந்த மொத்தம் இருந்தா சண்டை வரும் வெச்சவரே எடுத்துட்டா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெச்சாக்கவே எடுக்க வச்சுட்டாங்க வெச்சாக்கவே அவருக்கு உதவினாங்க ஒரு விக்கிரகத்தை உலகத்திலிருந்து அகற்றத்துக்கு 21 வருஷம் தேவைன்னு சொன்னா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னா நான் நீங்க எங்களை கொண்ட எங்களை கொண்டாடி எங்களை ஒட்டுல இது நூலிஸ்ல என்ன நூலிஸ் டிவில வரவே என்ன மேகி என்ன மேகி 2 மினிட்ஸ்ல ஹிதாயத் இல்ல நாங்கள் லுஹாத்துல துஆ கேட்டு போகும்போது மாநிலத்துல அசர் ஐஷா இந்த என்ன லோஹர் தொழுகைக்கு மகன் பவரக்கு ஆயத்தமாக இருந்துச்சு பாப்பா துஆ கேட்டுனீங்க 8 மணிக்கு துஆ கேட்டேன் இப்ப மாப்ப நினைச்சா 11:30 மணிக்கு இருக்கிற மகன் என்ன துஆட பவர் அப்படி இல்லை உங்களோட துஆ பவர் தான் தந்தே இல்லை ஆனா இன்ஸ்டன்ட் இல்லை என்ன செய்வது பொறுமையா பத்தி மிச்சம் இருக்குவா பாருவோம் நான் அன்றைக்கு சொன்னேன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க 30 வருஷத்துக்கு பிறகு தந்த பிரதர்ஸை பார்த்து கேட்டா அவங்க கேள்வி கேட்டாங்க ஹல் அலிம்தும் மா ஃபஅல்தும் பி யூசுஃப வ அஹீஹி அன்தும் ஜாஹிலூன் உங்களுக்கு தெரியுமா அந்த யூசுஃபுக்கும் யூசுஃபுடைய சகோதரருக்கும் நீங்க அந்த காலத்துல கொஞ்சம் துரோகம் செஞ்சீங்க தானே அந்த ஞாபகம் நீக்கா கேட்டாங்க அப்போ 2 கேள்வி கேட்டாங்க 2 கேள்வி ஒன்று கேட்டாங்க அந்த யூசுப் அப்ப நீங்க யூஸ் பண்ண கேட்டாங்க சொன்னாங்க யூசுப் ஆனா யூசுப் வராதான் ரெண்டாவது கேள்வி கேட்டாங்க சரியாப்ப நான் உங்களை கொடுத்து கிளம்புலாம் போகும் நாசமா போட நீங்க இங்க இருக்கிறீங்க இந்த இடத்துக்கு பறந்து வந்து உட்கார்றதுக்கு காரணம் ஏதாவது நேற்றுமே மதரசாலத்து நிம்பருக்கு சும்மா வரல மொத்தம் பறந்து வரல பறந்து வரதுக்கு இறக்கைகள் என்ன வேணும் மேல போறதுக்கு என்ன வேணும் சபது வேணும் தானே யூசுப் கிட்ட கேட்டாங்க நீங்க நாங்க உங்களை போட்டு கிணத்துல போட்டோம் நீங்க மாறணும் நீங்க வந்து எங்க உட்கார்ந்தீங்க இங்கனைக்கு வந்து உட்கார்றதுக்கு ரகசியம் என்ன ரகசியம் பொறுமையும் இன்னஹு மய்யத்தகி வயஸ்பிர் இன்னஹு மய்யத்தகி தக்வா யாருக்கு தக்வான்றது கோலம் அல்ல கோலம் என்ன அப்பியரன்ஸ் வெளியிற அப்பியரன்ஸ் சீக்கிரம் மரணம் அப்பியரன்ஸ் ஆன ஒரு ஆளுடைய தக்வா என்ன செய்யலாம் மட்டுமில்லை எங்க மனசால ஒரு கலவு வைக்கிறது நம்ம காலம் அதிகாரம் அதுல சொன்னாலே அழகா சிரிப்பு சொன்னாரு ஒரு கலவு ஒன்று ஆப்பிட்டு சொன்னாரு
மதரசா பிள்ளைகள் கடவுளுக்கு இல்லப்பா, கல்லன் மதரசா பிள்ளையா மாறினார். எப்படி நல்லவர்கள் யாரும் மாறு செய்யவில்லை, நல்ல கெட்டவன் நல்லவன போல நாடகம் நினைச்சு அதான் பிரச்சனை. இது 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 உடுத்தாக்கள் தாடி வச்சாக்கள் வித்தியாசம் யாரும் கவலை செய்யவில்லை. ஆனா கல்லன் அப்படி ஆனத்தினால நல்லவன் என்னாச்சு, கெட்டவன் தக்குவா தக்குவா சொன்னாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தக்குவா இருந்துச்சு, அந்த தக்குவா வரைக்கும் வந்து செய்யும். ரெண்டாவது பொறுமகாத்து. பொறுமகாத்து லேசான பொறுமையா இல்ல. நீங்களுடைய கிணத்துல ஓட்டிங்க, அதுக்கு பிறந்ததும் தெரியும் உங்களுக்கு. கிணத்துல ரோட்டுல அரண்மனையில அரண்மனைக்குள்ள போன அடுத்த பிரச்சனை, சிறைக்குள்ள போன அடுத்த பிரச்சனை, அது ஆட்சியில பொருட்கள் எல்லாம் கூட அதுக்குள்ள நீங்கெல்லாம் வந்து எல்லாத்திலையும் பொறுமகாத்தத்தினால. அதனால துவாக்கள் நிச்சயமாக கூடாம நீங்க ஒரு துவா ஓதல சொல்லித்தரல, துவா வேண்டாம், துவா எனக்கு நிலவரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்டாங்க, குடும்பத்தை கொண்டு சொல்லிட்டு குடும்பத்தை கொண்டாந்து நாலாவது துவா கேட்டாங்க. ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும் யத்லூ அலைஹிம் ஆயாத்திக். யா அல்லாஹ், நீ ஏனைய வேதங்கள்ல பற்றி சொல்லிருப்பது போல உலகத்துல கடைசி நபியாக ஒருத்தர் வருவாங்கன்னு சொல்லியிருக்கிறார் தானே, அந்த நபியை இந்த பிள்ளைய குடும்பத்தில் அனுப்பியாமான்னு எத்தனை வருஷம் பேசுவாங்க போல, எத்தனை வருஷம் துவா கபூல் இப்ராஹிம் துவா. ஆனா அந்த துவாவை வெளியில பார்க்கிறதுக்கு 33 பரம்பரை வேணும். இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய இதிலிருந்து குறைஞ்சது அது மிச்சரிக்கு 60 என்று சொல்றாங்க. குறைஞ்ச கணக்கு தலைக்கணக்கு பார்த்தது 33 தலை. 33வது தலைமுறையில வந்தவங்க யாரு? அத்தகைய சல்லல்லாஹு அன தஅவத்து அபீக்கும் இப்ராஹிம், என்ற வாப்பா இப்ராஹிமுடைய துஆவுடைய வெளிப்பாடு தான் நான். அதனால துஆ வீணா எதுக்கு அப்செட் ஆகும்? குர்ஆன் அப்படி மரியம் அலைஹிஸ்ஸலாம் போனாங்க அக்ஸாவுக்கு. நீங்க ஜாமக்கலுக்கு வந்து சில வச்சிருக்கிறது போல அக்ஸாவுக்கு போயிட்டு பார்த்தா கிறிஸ்டியனுக்கு பார்த்து ரோமர்கள் போயிட்டு அக்ஸாவுக்கு நிறைய சிலைகளை வச்சு வணங்கி கொண்டிருக்கிறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கண் அது உம்மா இம்ரானுடைய மனைவிக்கு கண்டதுமே சரியான ஆத்திரம். அவர் பொம்புல அவர் ஒன்று செஞ்சு போறேன், ஆம்பளை செய்யல பொம்புல ஒன்று செய்ய. அவன் ஒரே ஒரு வேலை செஞ்சான், நான் கற்பிணியாக இருக்கிறேன், யா அல்லாஹ் இந்த வயிற்றுள்ள இந்த புள்ளை நான் நேர்ச்சி வைக்கிறேன். ஆம்பளை சொல்றேன், நேர்ச்சி வைக்கிறேன், இந்த புள்ளைய கொண்டு இந்த வேலையை செய்யணும். சரி அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சொல்றான் என்ன, இஸ்காரத் இம்ரான் ரப்பி இன்னி நதர்து மா ஃபீ பத்னி முஹர்ரரன் ஃபதகப்பல் மின்னி என்ற திருப்பதி கொடுத்து அல்லாஹ் சொன்னான். சரி சந்தோஷம். வயிற்றில் உள்ள புள்ளை இன்ஷா அல்லாஹ் பிறக்கும், ஒரு ஆம்பளை புள்ளையாக பிறக்கும். அந்த புள்ளை வளர்ந்து அந்த புள்ளை சுத்தமாக பிறக்கும். ஆனா உள்ள கிடத்துல பொம்பளை மாத்திரம் வலைச ذكروا كالأنثى إني سميتها مريم. مريم فقبلها ربها بقبول حسن وأنبتها نباتا حسنا. மர்மம் அல்லாஹ் இப்ராஹிம் கூப்பிட்டு மரியம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டா இம்ரான் கேட்ட ஒரே ஒரு வார்த்தை, இன்னி நதர்து மா ஃபீ பத்னி ஃபதகப்பல் மின்னி, என்ன தொட்டு பொருத்திக் கொள்வாயாக வார்த்தை தான் கேட்டாங்க. அல்லாஹ் சொல்றான் ஃபதகப்பலஹா ரப்புஹா பிகபூலின் ஹஸனின் வஅன்பதஹா நபாத்தன் ஹஸனா. அர்த்த பலன் மட்டும் இது அழகான வார்த்தை. ஒரு வார்த்தை இல்லை, ஃபதகப்பல் மின்னி, அல்லாஹ் என்ன தொட்டு பொருத்திக்கோன்னு சொன்னாங்க. அல்லாஹ் சொல்றான் ஃபதகப்பலஹா ரப்புஹா பிகபூலின் ஹஸனின் வஅன்பதஹா நபாத்தன் ஹஸனா.
அந்த புல் அப்படியே பெருத்து. ஆனா அந்த புல்ல வலை சந்த கருக்கள் ஆம்பளை புல்ல மாதிரி பொம்பளை புள்ளியே வருத்தப்பட்டாங்க. ஆனா அல்லாஹ் துவா வீணாக்கல்ல. அந்த பொம்பளை புள்ளைக்கு அல்லாஹ் ஒரு ஆம்பளை புள்ளையை கொடுத்தாங்க. அந்த ஆம்பளை புள்ள இந்த வெளியே உலமாக்கள் இருக்கிறாங்க. அந்த உம்மா இம்ரான் துவா கேட்கிற சந்தர்ப்பத்துல, துவா கேட்கிற நேரத்துல உங்களோட மகன் உங்களை வச்சிருக்க மாதிரி கேட்க அந்த நேரம் அதுக்குரிய சூழ்நிலை டைம். எதுவும் நடக்கிறதுக்கு ஒரு நேரம் அப்படி. அந்த நேரம் வரும் வரைக்கும் நல்லா நிச்சய மாட்டாங்க. உங்களோட துவாவுடைய வெளிப்பாடு வாக்கணும். ஆனா துவாவுடைய வெளிப்பாடு அது வரைக்கும். அதனால அல்லாஹ்ட்ட கேளுவோம், அல்லாஹ் எங்களுக்கு வாக்களை கபூல் செய்யுன்னு சொல்லி. அப்ப இன்னைக்கு நாங்க உலகத்துல 3-4 துவா இருக்குது. ஒரு துவா அர்த்தங்களை பார்த்துக்கோங்க. நாங்க ஏற்கனவே பார்த்த துவா தான் ரப்பனா ஃபிரிக் அலைனா ஸப்ரன் வஸப்பித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரின். பொறுமையா அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். இரண்டாவது துவா முக்கியமான துவா. அது இரண்டாவது துவாவும் தான் 4வது துவாவும் இருக்குது. ஒரே துவா வந்து ரப்பனா லா தஜஅல்னா ஃபித்னத்தன் லில் கௌமில் ஸாலிஹீன். ரப்பனா லா தஜஅல்னா ஃபித்னத்தன் லில் கௌமில் ஸாலிஹீன். நாளைக்கு இந்த துஆவுடைய அர்த்தத்தை நமக்கு விளக்கப்படுத்துறேன். சொன்னா எங்கள் இறைவா, அநியாயம் செய்பவர்களுக்கு எங்களை சோதனையாக ஆக்காதே. அநியாயம் செய்பவர்களுக்கு எங்களை சோதனையாக ஆக்கிடாதே. அநியாயக்காரர்களுக்கு நாங்க சோதனை. அப்ப எங்களுக்கு நாங்க தோத்துக்கொண்டே போறோம்னா அவருக்கு வித்தனம் அமைக்கும். யாருக்கு? அநியாயக்காரா. நாங்க தோத்துக்கொண்டே போறோம், எங்களுக்கு வெற்றி கிடைக்கவே இல்லை, நாங்க பின்வாய்க்கொண்டே போறோம், நாங்க விளையாடவாய்க்கொண்டே போனா அவன் சொல்லுவாங்க மார்க்க பாத்திலான மார்க்கத்தில் இருக்கிறதுனால இவங்க பின்னுக்கு போறாங்க. அது அவங்களுக்கு வித்தனம் அமைக்கும். யாருக்கு? மத்தாக்களுக்கு. அவங்களுக்கு ஹக்கு விளக்குவோம். 3வது ரப்பனா அலைக்க தவக்கல்னா, பொறுமையை உச்சகட்ட பாரம் சார்ந்தது யாரிடத்துல? அலைக்க தவக்கல்னா வஇலைக்க அனப்னா வஇலைக்கல் மஸீர். ரப்பனா அலைக்க தவக்கல்னா, யா அல்லாஹ் உன்னிடத்திலே பாரம் சாட்டிட்டேன். வஇலைக்க அனப்னா, உன் பக்கம் என்னிடமே திரும்புகிறேன். என்ன செய்கிறேன்? உன்னிடமே மீளுகிறேன், திரும்புகிறேன். முனீப் அனாப, உன்னிடத்திலே மீளுகிறேன். வஇலைக்கல் மஸீர், திரும்ப சொல்லுவது உன்னிடத்தில் மட்டும்தான். உன்னிடத்தான் செய்வோம், எல்லாம் உன்னிடத்தான் தவக்கல் வச்சு என்னது அமைய தவக்கல் அல்லாஹ் வஹஸ்பு. அல்லாஹ்வை தவக்கல் வை, அல்லாஹ் போதுமான, யாரும் இல்லை. அடுத்த துஆ ரப்பனா லா தஜஅல்னா ஃபித்னத்தல் லில்லதீன கஃபரு வக்ஃபிர் லனா ரப்பனா இன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். அதுவும் அதே துஆ. எனவே இந்த 4 துஆக்கள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரே இதில் உள்ள துஆ. இந்த 4 துஆவும் பொறுமையோட சம்பந்தப்பட்ட துஆ. பிரச்சனைகள், சிக்கல்கள், கொஞ்சம் மனம் தளர்ந்திருக்குது, மனத்துல உடஞ்சிருக்குது, அவ்வளோ ஃபிட் இல்லை, இந்த துஆ அவ்வளவு கொஞ்சம் மனக்குழம்பு பேசிக்குது. மனக்குழம்பு பேசிக்குது. வீட்டில் நோனோட கொஞ்சம் மனக்கசப்பு சண்டையோட வந்திருக்கிறோம், அல்லது வந்துட்டு பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க. ரப்பனா ஃபிரிக் அலைனா ஸப்ரன் வஸப்பித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். ரப்பனா அலைக்க தவக்கல்னா, ரப்பனா அலைக்க தவக்கல்னா வஇலைக்க அனப்னா வஇலைக்கல் மஸீர். இந்த துஆக்கள் எல்லாம் வாழ்க்கையில சும்மா தண்ணி மாதிரி விஷயம். சும்மா இன்ஷா அல்லாஹ் வருது. அந்த இன்ஷா அல்லாஹ் வர மாதிரி இந்த துஆ விஷயம் வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனையா அலைக்க தவக்கல்னா ரப்பனா அலைக்க தவக்கல்னா வஇலைக்க அனப்னா வஇலைக்கல் மஸீர். வாழ்க்கையில இந்த துஆ அப்படியே சேர்ந்துடும். ரைட், இந்த துஆக்கள் அப்படியே வந்துடும். சிக்கல் வந்து பிரச்சனை வச்சா இன்னைக்கு வாழ்க்கையில மக்களோட முஸ்லீம்களுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு துஆ தான் முக்திக்கிறார், மறக்காம சேர்த்திக்கிறார். சின்ன வருவோம் பயணம் போகிறது சொல்லுவாங்க. எனக்கு சுபஹானல்லாஹி சஹர்லனா ஆரம்பமா அங்கே பயணம் ஆகிறது. ஏன்னா ரோட்ல வந்து சாத்திடாம சாத்திடாம பத்திரமா போயிட்டு சேரணும். அதுக்கு ஒரு துவா, அது அல்லாஹ்வுக்கு ஒரு துவாவில் இருக்குது. யா விளையாட்டு கண்டிலிருந்து பஸ் வந்து வரக்குள்ள, கண்டிலிருந்து பஸ் வந்து கொண்டு வரக்குள்ள 4 இடத்துல காணிக்க போடுவாங்க. பொதுவாக கிளம்பி வரும். இங்க கிளம்பி
ரெண்டாவது அப்படியே வந்து பொதுவாக வந்து சன்னியா வந்து பொதுவாக மாவட்டங்களில் அந்த கணேட்டரில் போடுறோம் அவளியோட சியாரத்தை போடுறோம் அதை போட்டு அப்படியே போய் கண்டவோட இருந்து போயிடும் அங்கே போகும் அவன்கிட்ட கேட்டா ஒன்று மார்க்க வேண்டியது எனக்கு எது மார்க்கவும் இல்லை பஸ்ஸை 10 ரூபாய் பொழுது கொண்டே செக் பண்ணி யார்கிட்ட சரி மக்காலத்து வாங்க யார்கிட்ட சரி மக்காலத்து வாங்கி பஸ் என்ன செய்யணும் எங்க பொழுது கொண்டே கேட்கிறோம் பஸ் அவ்வளோ பஸ் தான் அவனுக்கு சொன்னாலே சொல்லி கொடுத்தாலே எழுதுவானே யாரும் இப்படி ஒன்று இதே பாடமாக்க கொடுத்து அதே எப்படி சரி பாடமாக்க அதே போதும் என்ன துவா அது போதுவான் துவால பாதுகாப்பு கிடைச்சோம் துவா அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யும் سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك جزاك الله خيرا